அம்மா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, எனக்கு காலையில் சாப்பாடு வேணாம், நான் சீக்கிரம் கிளம்புறேன், நான் லஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். இந்த மாதிரி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்களா? அதனால ஏதாவது ஹார்ட் ஹெல்த் பாதிக்குமா? இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இருக்கிற பழக்கத்திலேயே ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பிபி, ஹை கொலஸ்ட்ரால், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு நிறைய ஸ்டடீஸ் வந்துருக்கு. ஸோ என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க, எனக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் இல்லை, நான் சர்க்கரையே சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏன் சார் சுகர் வந்துச்சு? நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ வருஷமாக சாப்பிட்றது இல்லை? ஸோ 5 இயர்ஸ்க்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வந்துடும், ஹை கொலஸ்ட்ரால் வந்துடும், அப்புறம் கூடிய சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் தி டே. அதனால தான் அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ஃபீஸ்ட் லைக் அ கிங் இன் தி மார்னிங் அண்ட் ஈட் லைக் அ பாப்பர் அட் நைட். ஸோ காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்டு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டு, நீங்கள் ஏதாவது ஒரு மீலை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் டின்னரை ஸ்கிப் பண்ணுங்கள், பட் நெவர் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்.